குரு வாழ்க, குருவே துணை, குருவே சரணம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சேலம் பிரம்மஞானம் புருஷவிலிருந்து ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச சுந்தரானந்த மகரிஷி ஐயாவினுடைய சீடனாகிய ருத்ரசிவதா பேசுகின்றேன். நாம் இப்போ இந்த பேச்சுரையில் நமக்கு இப்போ வரக்கூடிய இந்த சிவராத்திரியை பற்றி பேச போகிறோம். சிவ தரிசனத்தை தருகின்ற 300 ஆண்டுகால மகா அற்புதம் கொண்ட மகா சிவராத்திரி இது. இதுவரைக்கும் சொல்லப்படாத அற்புதமான சிவ ரகசிய தவமுறைகளை முதல் முறையாக இந்த உலகுக்கு வெளிப்படுத்த இருக்கின்றோம். இதை தான் இப்போ நம்ம பேச போகிறோம். இந்த சிவராத்திரி என்ன, சிவராத்திரியில் என்னென்ன நடக்கும், அதை எப்படி நம்ம தவமாக பயன்படுத்தி நம்ம சிவமாகவே ஆக்கி வைக்கிறது எப்படிங்கிறத நம்ம பேச போகிறோம். அதற்கு முன்பாக இந்த பிரபஞ்சத்தினுடைய ஓங்காரத்தோடு நாம் இந்த பேச்சுரையை ஆரம்பிக்கலாம். ஓ சிவ 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 சிவாய நமவோ. சிவ 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 சிவாய நமவோ. சிவ 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 சிவாய நமவோ. குரு வாழ்க, குருவே துணை, குருவே சரணம். அனைத்து உலக உயிர்களுக்கும் எங்களது பிரம்மஞான பொற்சபை குருகுலத்தின் சார்பாக இந்த மகா சிவராத்திரி நாளுகளுக்கான பணிவான வணக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் தெரியப்படுத்துகின்றோம். சிவராத்திரி என்ன? சிவனுக்கு இருக்கிற ராத்திரி ஒரே ஒரு இரவு. நம்ம இப்போ பேச்சறிக்குள்ளே செல்லலாம். லூமினிஃபெரஸ் ஈத்தர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மகா பிரம்மாண்டமான சக்தியானது இந்த மகா சிவராத்திரி நாளன்னைக்கு இரவு நேரத்தில் இந்த பூமியை நோக்கி, இந்த பூமி பந்தை நோக்கி வியாபகமாக இண்டு இடுக்கு சந்து பொந்து எந்த இடத்தையும் விட்டு வைக்காமல் ஒரு ராக்கெட் வேகத்தில் ஒரு ஸ்ப்ரிங்கை போன்ற ஒரு தன்மையில் இந்த பூமியை நேரடியாக வந்து தாக்கி இறங்கும். இந்த ஈத்தர் சக்தி இருக்கு இல்லையா, முதல்ல மனித தேகத்தில் தலை முதுகெலும்பில் தான் அதிகமாக இறங்கக்கூடிய தன்மை கொண்டது. இந்த முதுகுத்தண்டினுடைய எலும்புகளுக்கு இந்த ஈத்தருக்கும் முதுகுத்தண்டினுடைய எலும்புகளுக்கும் இந்த ஈத்தர் சக்திகளுக்கும்
நெருங்கிய ஒரு வேதிகள் தொடர்பு இருக்குது. அதனால தான் இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஈத்தர் சக்தி வருகின்ற பொழுது முதுகை நேராக, அதாவது முதுகுத்தண்டு, கழுத்து, தலை இதை நேராக வச்சுக்கிட்டு நம்முடைய விழிகளை திறந்து வச்சுக்கிட்டு தூங்காமல் இருக்கணும். அப்போ தான் இந்த அபரீதமான அந்த ஈத்தர் சக்தியை நம்மளுடைய தேகமானது உள்வாங்கும். இப்படி எண்ணற்ற அமுத கலைகள் நம்ம தேகத்தில் நிறைய ஆரம்பிக்கும் அந்த சிவராத்திரி நாளன்று. நம் உடல் செல்களுடைய பரிணாம கோட்பாட்டையே, அதனுடைய ஆணிவேரான அடிப்படை இலக்கணத்தையே மாற்றிவிடக்கூடிய, மரபணுவை மாற்றிவிடக்கூடிய ஒரு வல்லமை இந்த ஈத்தர் சக்திக்கு நிரம்ப உண்டு. இந்த ஈத்தனுடைய ஆற்றல் வேறு எந்த நாளையும் இந்த அளவுக்கு அதிகமாக கிடைக்காது. அதனால தான் மகா சிவராத்திரி அன்னைக்கு தூங்காமல் விழித்து சிவத்தை போல தவத்தில் ஆழ்ந்து திளைத்து இன்புற்று இருக்கணும்னு என்னுடைய குருநாதர் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச சுந்தரானந்த மகரிஷி ஐயா அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. இந்த ஆன்மீகத்தில் தூளம் சூக்குமம்னு 2 நிலைப்பாடுகள் இருக்குது. இந்த பிரபஞ்சத்தில் சாதாரண கண்ணிற்கு தெரியக்கூடிய பொருள்கள் எல்லாமே தூள வடிவு கொண்டவை. சூக்குமம்னா எப்படி? சாதாரண கண்ணிற்கு தெரியாத ஒரு அற்புதமான சக்தின்னு தான் சொல்லணும். சரி, இந்த அற்புத ஆற்றல்களில் இதில் ஈத்தர் சக்தியும் அடங்கும் இல்லையா? சாதாரணமாக இந்த பிரபஞ்சத்தில் தொடர்ந்து எந்த நேரமும் பிரபஞ்ச சக்தியானது பூமியில் விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் இந்த ஈத்தர் சக்தியும் முக்கியமாக ஒளி ஒளி இதை கடத்துகின்ற வல்லமை இருக்குது அந்த ஈத்தர் சக்திக்கு அப்படின்னு இன்றைய விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எப்படின்னு சொல்கிறீங்களா? உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ ஒரு இடத்துல ஒரு நாட்டில் ஏதோ ஒரு நிகழ்வு நடக்குது, ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அதை பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் நம்ம இருக்கோம். ஆனால் தொலைக்காட்சி மூலமாக அந்த ஒளிபரப்புகிறாங்க இல்லையா? அந்த ஒளிபரப்புகின்ற அந்த நிகழ்ச்சியை ஒரு வினாடி கூட தாமதமாகாமல் அந்த வினாடியிலேயே நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே அல்லது நம்முடைய அலைபேசியின் மூலமாகவோ இதை நம்ம பார்த்து ரசிக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த நிகழ்ச்சிகளில் எடுக்கப்படுகின்ற அந்த காணொளி அலைகளை சப்தத்தோடு ஒரு ஆற்றல் கடத்துது. அந்த ஆற்றல் கடத்துவதனால தான் நம்மளால் நிகழ்ச்சிகளை நம்ம கண் கொண்டு பார்க்க முடியுது. இப்படி ஒளியாகவும் நம்ம கேட்குற மாதிரி செய்யுதில்ல, அந்த ஒளி காட்சிகளையும் சப்தங்களையும் கடத்தி கொண்டு வருது இல்லையா? அது நம்மகிட்ட கொண்டாந்து சேர்க்கறது எது தெரியுமா? இந்த ஈத்தர் சக்தி தான். அப்போ இந்த ஈத்தர் சக்தி அந்த அளவுக்கு அளப்பரிய ஆற்றல் கொண்டது. இந்த பால்வழி மண்டலம் முழுக்குமே இது பரவி கிடக்குது. ஒரு மனித உயிரின் நன்மைக்காக, ஒவ்வொரு மனித உயிர்களின் நன்மைக்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட அற்புதமான சக்தி தான் இந்த ஈத்தர் சக்தி. இந்த ஈத்தர் சக்தி மகா சிவராத்திரியில் இரவில், குறிப்பாக நடுநிசையில் அதிக அளவு பூமியில் விழுதுன்னு சொல்லி நம்முடைய ஆன்றோர்களும் பிரம்மஞானிகளும் சித்தர்களும் அன்று இரவு முழுக்க மக்கள் விழித்திருந்து அந்த சக்தியை தன் உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஞானேந்திரியங்கள் மூலமாக பெற்று அவரவர்களின் உயிர்கோட்டில் நிறைவித்து உடல், மனம், ஆன்ம ஆரோக்கியத்தை பெற்று வாழ்வதற்காக இந்த சிவராத்திரி தவம் என்ற ஒரு கட்டமைப்பை, ஒரு ஞான அமைப்பை நமக்காக சொல்லிட்டு போயிருக்காங்க. அது ஒரு ஞான கொடைன்னு தான் சொல்லணும். இன்றைக்கு யார் சிவராத்திரி அன்றைக்கு தவத்தை செய்கிறோம்? எங்கெங்கோ ஆசிரமங்களுக்கும் ஆதீனங்களுக்கும் ஓடி போய் விடிய கண் விழித்து ஆட்டமும் பாட்டமுமா இந்த அற்புதமான ஈத்தர் ஆற்றலை உள்வாங்காமலேயே விட்டில் பூச்சிகளை போலலாம் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். விடிய பாட்டுகளை பாடி கூத்தாடினால் எவ்வாறு இந்த ஈர்த்த சக்தியை உள்வாங்கி உங்கள் உயிர்கோட்டில் நிறைவிப்பீங்க? நிறைக்க முடியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, நீங்கள் இப்படித்தான் இந்த சமுதாயத்தில் வளர்க்கப்பட்டு வந்திருக்கீங்க. யாராவது ஒருவராவது சிவன் இப்படித்தான் எப்போ பார்த்தாலும் பாட்டுகளை பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருப்பார்னு ஒவ்வொரு இரவையும் கழிக்கின்றாரா அவர் அப்படிங்கிறத நம்ம என்றைக்காவது யோசித்து பார்த்துருக்கோமா? சிவன் ஒரு கூத்தன்தான், அதை யாரும் மறுப்பதற்கு இல்லை. எப்போது கூத்தாடுவது, எப்போ தவத்தில் இருப்பது, இந்த நேரங்காலம் இல்லையா? இதுக்கெல்லாம் நல்லா நம்ம சிந்திச்சு பார்க்கணும். தவத்தால் உங்கள் உயிர்கூட்டில் இருக்கக்கூடிய சந்திர கலசம் உருகி, தவத்தால் உங்கள் உயிர்கூட்டில் இருக்கக்கூடிய சந்திர கலசம் உருகி அதில் இருக்கக்கூடிய அமுதத்தின் உருகி வழியும் போது தான்
ஆனந்த கூத்தாட முடியும். அதுவும் உடலால் அல்ல, நம் உயிரொளிதான் இவ்வாறு ஆனந்த கூத்தாடும். அங்கேயும் ஒளிதான் நடனம் செய்யும். தோள தேகம் அமைதியாகத்தான் இருக்கும். அப்போ இந்த ஈத்தர் எனப்படக்கூடிய இந்த சக்தி தான் இந்த பிரபஞ்சத்தையே ஈக்க கொண்டு வருது. இந்த ஈத்தர் உலகம் முழுதும் அண்டவெளி முழுசு நிறைஞ்சிருக்கு. மேலும் பூமியை நோக்கி ஒவ்வொரு வினாடியும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ பூமி சூரியனை ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றிக்கிட்டு வருது இல்லையா? இது நம்ம எல்லாருமே நம்மளோட வகுப்புகளில் படிச்சிருப்போம். இதில் 2 நீள்வட்ட பாதைகள் இருக்குது. ஒன்று சிறிய நீள்வட்ட பாதை, இதை எலிப்டிக்கல் ஆர்பிட்டு அல்லது லாங்கிடியூடினல் ரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பெரிய நீள்வட்ட பாதை, பிக் எலிப்டிக்கல் ஆர்பிட். அப்போ நமது பூமி பெரிய நீள்வட்ட பாதையிலிருந்து, நல்லா கவனிங்க, நமது பூமி பெரிய நீள்வட்ட பாதையிலிருந்து சிறிய நீள்வட்ட பாதைக்கு மாறுகின்ற அந்த நேரம் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த மகா சிவராத்திரி நேரம். பூமி பெரிய நீள்வட்ட பாதையிலிருந்து சிறிய நீள்வட்ட பாதைக்கு எப்போ மாறுமோ அந்த நாள் தான் மகா சிவராத்திரி. இது மிகச்சரியாக மகா சிவராத்திரி நாளில் தான் நடக்கும், இந்த இது பங்குனி மாதத்தில். மேலும் ஈத்தர் சக்தி எப்பொழுதும் பூமியை நோக்கி வந்து கொண்டே தான் இருக்கும். ஈத்தர் சக்தி எப்பயும் பூமியை நோக்கி வந்து கொண்டே தான் இருக்கும். இந்த சிவராத்திரி எப்போ வரும்? மாசி மாதம். நான் பங்குனி மாதம்னு சொல்லிட்டேன், அது மாசி மாதம்தான். அப்போ இந்த ஈத்தர் சக்தி பூமி நோக்கி வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? வருடத்தில் ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வருது. ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய சிவராத்திரியில் ஈத்தர் சக்தி சற்று அதிகமாக தான் இருக்கும். ஆனால் வருஷத்தில் ஒரு முறை வருகின்ற அந்த மாசி சிவராத்திரி இருக்கு இல்லையா, அதில் மட்டும்தான் அபரிமிதமாக அளவுக்கு அதிகமாக சக்தி இருக்கும். அதனால தான் இந்த சிவராத்திரியை மகா சிவராத்திரியை நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த ஈத்தர் சக்தி 2 விதமான தன்மையில் பூமியை சேரும். ஒன்று ஸ்ப்ரிங் மெத்தடில், இன்னொன்று ஃபால் மெத்தடில். இதில் ஃபாலை விட ஸ்ப்ரிங்குக்கு தான் சக்தி அதிகம், ஃபாலுக்கு சக்தி கம்மி தான். அதனால தான் இந்த மாசி மாதம் மகா சிவராத்திரியில் வரக்கூடிய அந்த ஈத்தர் ஸ்ப்ரிங்கு தன்மையோடு இருக்கும். இதுக்கு தான் அதிக சக்தி இருக்குது. அதனால் இது ஏன் அப்படி நடக்குதுன்னா, அந்த ஈத்தர் சக்தி இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு மேற்கு திசையிலேருந்து கிழக்கு நோக்கி நகரும். அப்போ இந்த பூமி என்ன பண்ணும்? கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி சுற்ற ஆரம்பிக்கும். அப்போ பூமி கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி சுற்றிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த ஈத்தர் மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி நகரும். இந்த கருத்தை நன்றாக உள்வாங்கிக்கங்க. இந்த செயல்பாட்டின் காரணமாக தான் ஈத்தருடைய முழு ஆற்றலும் நேரடியாக இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியுது. அதே சமயம் 180 டிகிரி கோண மாற்றத்தில் ஆவணி மாதத்திலும் ஈத்தர் கிடைக்கும். ஆனால் அது ஃபால் தன்மையில் தான் இருக்கும், அதற்கு சக்தி கம்மி தான். மேலும் பூமி சற்றி நகருகின்ற அதே திசையில் ஈத்தரும் பின்தொடர்ந்து வருவதால் அப்போ அந்த ஆவணி மாதத்தில் ஈத்தரோட சக்தி கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இப்போ புரியும்படி சொல்லணும்னா, இந்த ஈத்தர் 24 மணி நேரமும் பூமியை நோக்கி ஒரு சைக்கிள் வேகத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு மணி நேரமும் பூமியை நோக்கி இந்த ஈத்தர் சைக்கிள் வேகத்தில் வரும். ஆனால் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற சிவராத்திரி வருது இல்லையா, அப்போ புல்லட் வேகத்தில் வரும். அதே ஆவணி ஆடி மாதத்தில் கார் வேகத்தில் வரும். ஆனால் அந்த மாசி மாதத்தில் மட்டும்தான் இந்த ஈத்தர் சக்தி ராக்கெட் வேகத்தில் வருங்க. உங்களுக்கு எந்த வாகனம் பிடிக்குமோ அந்த வாகனத்தில் நீங்கள் ஏறி பயணம் பண்ணலாம். அப்போ மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த பூமி, நிலா, சூரியன் ஆகிய 3மே ஒரே நேர்கோட்டில் இருக்கும். நல்லா கவனிங்க. பூமி, நிலா, சூரியன் இந்த சிவராத்திரி அன்னைக்கு ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அப்போ இந்தியாவில் நடு இரவு வருதுல நேரம், நடு இரவு 12:15 12:45 வரைக்கும் ஒரு உச்சக்கட்ட ஒரு ஈத்தர் சக்தி பூமிக்கு வரும் அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த நேரம் சிறப்பான நேரம். இந்த நேரம் ஒவ்வொரு நாட்டிற்கும் மாறுபடும், சூரிய உதயத்தை பொறுத்து மாறுபடும். நம்ம இந்தியாவில் இரவு 12:15 12:45 வரைக்கும் தான் உச்சக்கட்ட ஈத்தர் சக்தி பூமியில் இறங்கக்கூடிய நேரம். இந்த லூமினஸ் ஃபெரஸ் ஈத்தர் இருக்கு இல்லையா, இது பல மதங்களில் பல மார்க்கங்களில் இறைவன், கடவுள், பிரம்மாண்டம், இறைத்துகள், ஆற்றல், பேரறிவு, பிரபஞ்சம், பரமாத்மா, அண்டம், இப்படி பல்வேறு பெயர்லாம் சொல்கிறாங்க.
இதுக்கு ஆதாரமாக கிமு 4ஆம் நூற்றாண்டில் அரிஸ்டாட்டிலும் ஒரு தத்துவ மேதை வாழ்ந்தார் இல்லையா, அவர் நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சி இந்த உலகை கொடுத்துருக்கார். மேலும் 17ஆம் நூற்றாண்டில் அப்போ முதல் சார் ஐசக் நியூட்டன் இருக்கார் இல்லையா, அப்புறம் ஐன்ஸ்டைனு, அப்புறம் மற்றும் அகஸ்டின், இந்த விஞ்ஞானிகள் எல்லாருமே இந்த ஈத்தரை பற்றி பல்வேறு பெயர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து தூங்காமல் முதுகை நேராக வச்சுக்கிட்டு விழித்திருந்து தியானம் தவம் செய்வது தான் மிக 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 சிறப்பு. அப்போ அந்த ஈத்தர் சக்தி என்ன ஆகும், உச்சந்தலையில் உள்ள சகஸ்தாரம் இருக்கு இல்லையா, அந்த சகஸ்தார சக்கரத்தின் வழியாக பீனியல் கிளாண்டுக்கிட்ட போய், அது நம்ம ஆனந்த சுரப்பின்னு சொல்கிறோம், அந்த பீனியல் கிளாண்டுக்கிட்ட போய் அது ரொம்ப ஆனந்தமாகி நம்ம மூளையை வந்து அடையும். அதன் காரணமாக தான் பலவிதமான நல்ல நல்ல ஹார்மோன்கள் மூளையில் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் நமக்கு நம்ம வந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கலாம். அது செல்ஃப் பிளஸ்ஸிங்னு சொல்லுவாங்க, பண்ணிக்கலாம். இது இப்படி செல்ஃப் பிளஸ்ஸிங் பண்ணுவதன் மூலமாக அது நமது டிஎன்ஏவையே, அதாவது மரபணுவையே, அந்த மரபணுவில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட பதிவுகளை, நம்ம அனைத்து கர்ம வினைகளையும் அழிக்கக்கூடிய வல்லமை உடையதாக அது இருக்கும். நீங்கள் இதுவரைக்கும் வாழ்நாள் முழுக்க எவ்வளவு செய்துவித கர்மவினைகள் அந்த இருந்தாலுமே உங்கள் உயிர்கூட்டியில் வந்து அது போய் பதிஞ்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த கர்ம பதிவுகள். அந்த உயிர்கூட்டிலிருந்து அடியோடு அந்த கர்ம பதிவுகள் அனைத்தையுமே நீங்கள் அழித்தெடுக்க வேணும்னா இந்த ராக்கெட் வேகத்தில் வருது இல்லையா இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு ஈத்தர் சக்தி, அதை அப்படியே முழுமையாக 100% உள்வாங்கி உங்கள் உயிர்கூட்டுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துடுறோம். அவ்வளவுதான். இந்த சிவராத்திரியில் 4 ஜாமங்கள் சொல்லுவாங்க. மொத்தம் 8 ஜாமங்கள் தான் ஒரு நாள். பகலில் 4 ஜாமங்கள், இரவில் வந்து 4 ஜாமங்கள். ஒவ்வொரு சாமமும் 3 மணி நேரத்தை கொண்டது. அப்போ முதல் சாமம் வந்து மாலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும். 2ஆம் சாமம் இரவு 9 மணியிலிருந்து நடுஇரவு 12 மணி வரைக்கும். 3ஆவது சாமம் நடுஇரவு 12 மணியிலிருந்து பின்னிரவு 3 மணி வரைக்கும். 4ஆவது சாமம் விடியற்காலம் 3 மணியிலிருந்து அதிகாலை 6 மணி வரைக்கும். இதுதான் 4 சாமம், அவ்வளோதான். அப்போ நமக்கு கர்ம அழிவது தான் முக்கியம் இல்லையா, அதை விட்டுட்டு ஆட்டமும் பாட்டமும் கிரிவலமும் பூஜை புனஸ்காரங்களுமே முக்கியம் வாழ்ந்தோம்னா எப்படி நம்மளுடைய கர்மாவை நம்ம வந்து அழிக்கிறது? உங்களுடைய உயிராற்றலை எது பெருக்கலையோ, எது பெருக்கி கொடுக்கவில்லையோ அது கழிவுப் பொருளுக்கு சமங்கிறத மட்டும் இந்த தருணத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இதை மறந்துடாதீங்க. உயிராற்றல் உங்களை சிவமாக்கி வைக்கும், உயிரற்ற ஆற்றல் உங்களை சவமாக்கி வைக்கும். நீங்கள் சிவமாகுவீர்களா இல்லை சவமாகுவீர்களா, இதற்கான பதிலை நான் சொல்ல மாட்டேன், நீங்களே முடிவு பண்ணிக்க. சரி, மகா சிவராத்திரி அன்னைக்கு பகலில் இந்த சக்தி கிடைக்காது. ஏன்னா சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கும் பகலில், அதனால் ஈத்தர் சக்தி குறைவாக தான் கிடைக்கும். அதே இரவில் சூரிய வெளிச்சம் இல்லாததுனால அந்த ஈத்தர் சக்தி அதிகமாக கிடைக்கும் இந்த பூமிக்கு. அப்போ இரவு 9 மணிக்கு தான் மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு திரவம் நமது மூளையில் பீனியல் கிளாண்டில் சுரக்கும். மேலும் அதிகாலையில் 2 மணிக்கு தான் நாம் பிரபஞ்சத்தோடு மிகவும் நெருக்கமாக இணைந்திருக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால் இரவு 9 மணியிலேருந்து காலை 2 மணி வரைக்கும் தான் இந்த அதிகமான ஈத்தர் சக்தியானது இந்த பூமி பந்தை ஆட்கொண்டிருக்கும் நேரம். அதன் காரணமாக இரவில் கண் விழித்து தியானம் தவம் செய்ய சொன்னார்கள் நம்முடைய முன்னோர்களும். அதை சிர்காடியன் ரிதம் அப்படின்னு வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்போ மகா சிவராத்திரி அன்னைக்கு ஏன் இந்தியா இலங்கை போன்ற சைவ நெறியாளர்கள் வாழக்கூடிய நாட்டில் மட்டும் இருக்குது, மற்ற நாட்டில் ஏன் இல்லை? யோசித்து பார்த்துருக்கீங்களா? இந்த கேள்வி எனக்குள்ளும் வந்தது 20 வயசில். அப்போ என் குரு சொன்ன பதில் என்ன தெரியுமா? மகனே, நமது நாட்டில் தான் பிரபஞ்ச ஆற்றல்களை உயிர் ஆற்றல்களாக மதித்து அந்த ஆற்றல்கள் அனைத்தும் நாம் உயிராற்றலை பெருக்கி சுத்த தேகத்தையும் அமல தேகத்தையும் கொடுக்கிறதுன்னு கண்டுபிடிச்சி அந்த ஆற்றல்களை தான் மட்டும் அல்லாது அவர்களுடைய சீடர்களுக்கும் உள்ளது உள்ளபடியே எதை மறைக்காமல் ரகசியங்களை சொன்னாங்க. ஆனால் வெளிநாடுகளில் இந்த ரகசியத்தை ஆசான்கள் மட்டும் புரிந்து வச்சுக்கிட்டு அவர்கள் மட்டும் பயிற்சி செஞ்சு சக்திகளை எடுத்துக்கிட்டே வருவாங்க. மேலும் பல நாடுகளில் இது போன்ற விஷயங்கள் யாருக்குமே தெரியறதில்லை. அதனால் இந்த ஈத்தரைத்தான் ஈசன் என்று அழைத்தார்கள். ஈத்தர் தான் ஈசன், ஈசனைத்தான் சிவன் என்று அழைத்தார்கள். அதனால் இது வந்து ஈத்தர் ராத்திரின்னு சொல்லலாம், சிவன் ராத்திரின்னு சொல்லலாம்.
இப்போ மகா சிவராத்திரி தூக்கம் முழிப்பது அனைத்து மக்களுக்கும் அவர்கள் ஆன்ம விடுதலை பற்றி வழங்கியே தீரும். இதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. இப்படி அறிவியல் பூர்வமாக சொன்னால் பலருக்கும் புரியாதுன்னு தான் அந்த காலத்து ஞானிகள் என்ன பண்ணாங்க, பல கதைகளை சொல்லி, சிவராத்திரி பற்றி பல கதைகளை சொல்லி அனைவரையும் தூங்காமல் விழிப்பு வைப்பதற்காக அவங்க அந்த மாதிரி அந்த கதைகளை சொல்லிட்டு போனாங்க. இப்போ இந்த சிவராத்திரியில் 4 ஜாமம் சொன்னோம் இல்லையா, ஒவ்வொரு ஜாமத்துக்கும் ஒரு 3 மணி நேரம், அதுக்குண்டான நேரத்தை நம்ம சொன்னோம். அப்போ இந்த 4 ஜாமங்களையும் நாம் விழித்திறந்து சிவத்தை நோக்கி தவத்தில் முழுமையாக, அதாவது பரிபூர்ணமாக ஈடுபடணும். அப்போ தான் சிவராத்திரினுடைய சிறப்பம்சத்தை, சிறப்பான ஒரு ஆற்றல் மிகு தன்மையை நம்மளால் அடைய முடியும். இந்த இமயமலை சதுரகிரியில் வாழக்கூடிய அத்தனை சிவயோகிகளுமே இந்த சிவராத்திரி அன்னைக்கு ஒரு நிமிடத்தை கூட வீணாக்காமல் தவத்திலேயே இருப்பாங்க. ஒரு நிமிடம் கூட கண்ணிமைக்க மாட்டாங்க. ரொம்ப முக்கியம், ஒரு நிமிடம் கூட, ஒரு நொடி கூட கண்ணை இமைக்க மாட்டார்கள். கண் இமைக்காமல் இருந்தாலே அதுவே மிகப்பெரிய தவம். அல்லது ஒவ்வொரு சாமத்திற்கும் 1 மணி நேரம் மட்டும் கண் இமைக்காமல் இருந்துட்டு வரலாம். இது மிகப்பெரிய காஸ்மிக் ஈர்த்தினுடைய ஒளிக்கதிர்களை நம் தேகத்தில் நிறைத்து கொண்டே வரும். சரி, இதுவரை நாம் சிவராத்திரி என்ற ஈத்தர் ராத்திரி என்னவென்றோம், அது பூமியை வந்தடையக்கூடிய நேரத்தையும் அதனுடைய ஆற்றல்களையும் நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ நாம் இந்த ஈத்தர் சக்திகளை எப்படி, எவ்வாறு நாம் உயிர்கூட்டுக்குள் நிறைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த உலகத்திற்கு முதல் முறையாக இந்த சிவ ரகசியத்தை, பரபிரம ரகசியத்தை, நமது பிரம்மஞானிகளுடைய ரகசியத்தை உலக மக்களின் ஆன்மாக்கள் அனைத்தும் பிரம்மஞானம் அடைய வேண்டும் என்ற தொலைநோக்கோடும் தன் பிள்ளைகள் மீது கொண்ட ஒரு தாயின் பரிவோடும் பாசத்தோடும் கருணையோடும் இங்கே வெளிப்படுத்துகின்றோம். இதை ஒன்றை மட்டும் நீங்கள் கடைபிடித்து பாருங்கள். நீங்கள் பரிபூர்ண பிரம்மஞானம் அடைவதை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. சரி, வாங்க நம்ம தவத்துக்குள்ளே போகலாம். ஒரு ஈத்தர் ராத்திரியில் நம்மகிட்ட இருப்பது மாலை 6 மணிலேருந்து காலை 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட 12 மணி நேரங்கள் தான். மொத்தமே 4 ஜாமம் தான் இருக்குது. அதனால் 4 வகை தவங்களை நம்ம ஆதி தமிழ் சித்தர்கள் கொடுத்துட்டு போனாங்க. முதல் ஜாமத்திற்கு பிரணவ தவம், அதாவது ஓங்கார தவம். 2வது ஜாமத்திற்கு பிராணதவம். 3வது ஜாமத்திற்கு சுடராளி தவம். 4வது ஜாமத்திற்கு மகாமந்திர தவம். ஆக பிரணவதவம், பிராணதவம், சுடராளி தவம், மகாமந்திர தவம். இதில் பிரணவதவம்னு சொல்கிற இந்த ஓங்கார தவம் இருக்கு இல்லையா, அது இந்த ஓங்காரத்தை மட்டும் 10 வினாடிகள் முதல் 15 வினாடிகள் வரைக்கும் நன்றாக வாயை குவிச்சு முதல் சாமம் முழுக்க, அதாவது இந்த 3 மணி நேரம் முழுக்க, அதாவது மாலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது முதல் தவம். 2வது பிராணதவம். இது ஒரு வகையான பிராணாயாமம். பிரபஞ்சத்தினுடைய பிராண ஆற்றலை தனித்து பிரித்தெடுத்து பிரம்மரந்தத்தின் வழியாக உயிர்கூட்டுகள் செலுத்து கொண்ட தவம் இது. இதை பிரம்மஞான தீட்சை பெற்ற மாணவர்கள் நன்றாக அறிவார்கள். அவங்க அதை பண்ணிக்கலாம். தீட்சை பெறாத மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க இந்த ரேசகம், கும்பகம், பூரகம் கொண்ட ஏதாவது ஒரு பிராணாயாமத்தை எடுத்துக்கலாம். இந்த பிராணாயாமத்தில் மூச்சை உள்ள நிறுத்துறமில்ல, இந்த பிராணாயாமத்தில் மூச்சு உள்ள நிறுத்துறமில்ல, அது 10 வினாடியிலிருந்து 15 வினாடிகளுக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இதை இந்த 2ஆம் ஜாமம் முழுக்கவே நம்ம செஞ்சுக்கிட்டு வரணும். அதாவது இரவு 9 மணிலேருந்து நடு இரவு 12 மணி வரைக்கும் இந்த கால அளவில் இந்த பிராணதவத்தை நம்ம செஞ்சு முடிச்சிடணும். அடுத்ததாக 3வது தவம். இது கண்ணாடி தீபத்தை வச்சுக்கிட்டு செய்யப்படக்கூடிய தவம். இந்த தீட்சை பெற்ற மாணவர்கள் இந்த சுடராளியை 3ஆம் ஜாமம் முழுக்க சூரிய கலையில் நின்றுக்கிட்டு செய்யணும். தீட்சை பெறாத அன்பர்கள் ஒரு 3 அடி அளவு கொண்ட ஒரு கண்ணாடியை சோத்தில் மாட்டிக்கிட்டு அதுக்கு முன்பாக ஒரு தீபத்தை வச்சுக்கணும். அது உங்கள் முகத்துக்கு நேராக அந்த தீபம் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு உக்காந்துக்குங்க. அந்த தீபத்தை மட்டும் இமைக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கணும், அவ்வளோதான். இது நடுஇரவு 12 மணியிலேருந்து பின்னிரவு 3 மணி வரைக்கும் உள்ள கால அளவில் செய்யணும். இது 3வது தவம். 4வது தவம் மகாமந்திர தவம். அதாவது மகர மையை கொண்டு செய்யக்கூடிய தவம். இம் என்ற நாத ஒளியை பின்னிரவு 3 மணியிலேருந்து 6 மணி வரைக்கும் இது சொல்லிட்டு வரணும். இப்படி இந்த 4 தவங்களை சரியாக செஞ்சு முடித்த மாணவர்கள்
இறுதியாக சிவத்தை ஒளியாக காண உதவக்கூடிய பிரம்மசாந்தி தவத்தை செஞ்சு இந்த ஈத்தர் ராத்திரி தவத்தை முடிக்கணும். உங்கள் அனைவருக்குமே இந்த கால அளவு சற்று கடுமையாக தான் தெரியும். ஏன்னா இவ்வளோ நேரம் செய்ய முடியாதவங்க இல்லாதவர்கள் அவங்களாம் என்ன பண்ணலான்னா 3 மணி நேரம் செய்ய முடியல, பரவாயில்ல. இந்த ஒவ்வொரு சாமத்துலேயும் ஒவ்வொரு மணி நேரத்தை எடுத்துக்கங்க. முதல் ஜாமம் 3 மணி நேரம் இருக்கல, அதில் 1 மணி நேரத்தை அந்த தவத்தை முடிங்க. 2வது ஜாமத்தில் 1 மணி நேரம் எடுத்துகிட்டு அந்த தவத்தை முடிங்க. இப்படி ஒவ்வொரு தவத்தையும் ஒவ்வொரு மணி நேரமாக மட்டும் நீங்கள் செஞ்சு வரலாம். என்னை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், முடிஞ்ச வரைக்கும் முழு இரவையும் தவத்திலேயே கழிச்சிருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 300 ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய அற்புதமான சிவராத்திரி இது. அதனால் விண்ணிலிருந்து வரக்கூடிய இந்த ஈத்தனுடைய சக்தியும் அதனால் அளப்பரியதாக இருக்கும். நேரம் போனால் யமன் வந்துடுவான். யமனை விரட்ட இந்த சிவராத்திரியை முழுசாக நம்ம பயன்படுத்திக்கலாம். சிவன் இருக்கிற இடத்துல யமனுக்கு வேலை கிடையாது. ஒவ்வொரு தவத்தையுமே 2 மணி நேரங்களாவது செய்யலாம். 1 மணி நேரம் சொன்னேன் இல்லையா, அந்த 3 மணி நேரத்துக்கு பதிலாக 2 மணி நேரம் செய்யலாம். அப்படி 4 ஜாமத்துக்கு 2 மணி நேரம் கணக்கு போட்டிங்கன்னா 8 மணி நேரம் வந்துடும். அப்போ ஓங்காரத்தையும் மகாமந்திரத்தையும் ஒவ்வொரு மணி நேரம் செஞ்சிங்கன்னா அதனுடைய பயன் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அது உங்கள் உயிர்கூட்டில் 51,800 தடவை அதிர்வலைகளை எழுப்பிவிடும். ஏன்னா ஓங்காரம் மகாமந்திரோட அதிர்வெண் என்ன பார்த்தீங்கன்னா 432 ஹெர்ட்ஸு. ஓங்காரத்தினுடைய அதிர்வெண் 430 ஹெர்ட்ஸு. அதே போல் தான் மகாமந்திரத்துக்கும். அப்போ இந்த 432 இன்ட்டு அந்த 2 மணி நேரம் நீங்கள் 1 மணி நேரம் கணக்கு போட்டிங்கன்னா 51,840 தடவை அது அதிர்வெளிகளை எழுப்போம். எங்கே போய் எழுப்போம்? உங்கள் உயிர்கூடு எங்கே இருக்குதோ அங்கே போய் அதை போய் தட்டும். எப்படி? 51,840 முறை அந்த உயிர்கூட்டை தட்டி எழுப்போம். இது 1 மணி நேரம் செஞ்சால். இதே 2 மணி நேரம் செய்கிறீங்கன்னு வச்சுங்களேன், 1,03,680 தடவை அதிர்வெளிகளை எழுப்பி நம்ம உயிர்கூட்டில் அதை தட்ட செய்யும். இதே நீ 3 மணி நேரம் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், சாமம் முழுக்க 4 சாமம் முழுக்க செஞ்சிங்கன்னா 1,55,520 தடவை அதிர்வெளிகளை நம் உயிர்கூட்டில் எழுப்பலாம். இது நமது 9 துவாரங்களிலும் இந்த ஈத்தனுடைய அதிர்வலைகள் 17,280 தடவை சென்று அங்கு இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை தட்டி தட்டி அதிர்வடைய வச்சு அனைத்து துவாரங்களையும் சுத்தப்படுத்தி நாம் சுத்த தேகம் பெறுவதற்கான தகுதியை இலக்கணத்தை அடையும்படி செய்துவிடக்கூடிய மாயாஜாலம் அங்கே நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ சுடராளி தவம் செய்யும்போது உங்கள் மூளையானது ஒளியால் அதிர ஆரம்பிக்கும். காரணம் இந்த ஈத்தனுடைய அற்புத சக்தி தான். இந்த 4 தவங்களிலுமே நாம் வெறுமனே ஈத்தரை உள்வாங்கலை, ஓங்காரத்தோடும் பிராணனோடும் மகா மந்திரத்தோடும் உள்வாங்கிறோம் இல்லையா? அப்போ ஈத்தர் இல்லாத காலத்திலேயே இந்த தவங்கள் நமது உயிர்கூட்டில் அசைக்க முடியாத ஆனந்தத்தை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அது போதாதுன்னு இந்த பிரபஞ்ச ஈத்தரை உள்ளே உள்ள தவங்களோடு உள்ளே உயிர்கூட்டுக்கள் அனுப்புகிறப்ப மூளை ஒளியாகவும் நாதமாகவும் அதிர்வராமல் இருக்குமா சொல்லுங்கள்? எந்த அளவுக்கு மூளையை அதிர்வடைய வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமது பீனியல் சுரப்பி அதிர்வடைந்து சுரக்க ஆரம்பிக்கும். பீனியல் சுரப்பியானது மனித மூளையினுடைய நடுபாகத்தில் 2 அரைக்கோளங்களுக்கு இடையில் 2 மூளைகளுக்கு நடுவில் எபிதாலமஸ் என்ற பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஃபைன் கோன் வடிவ சிறிய சுரப்பி. நமது முன்னோர்கள் இதை ஆதி காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா 3வது கண்ணுன்னு சொன்னாங்க. இது மெலட்டோனின் சுரப்புக்கான ஒரு முக்கிய தளமாக இருக்குது. இது உடலுடைய உள்கடிகாரத்தை, அது சர்க்காடியன் ரதம் சொல்கிறோம் இல்லையா, அதாவது உடல் உள்ளுறுப்புகளுடைய வேலையை ஒழுங்குபடுத்துது. அப்போ தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் 4 தவத்தையும் முடித்த பிறகு கடைசி 1 மணி நேரம் முழுக்க சிவ பிரம்மாஸ்திர மந்திரத்தை அமைதியாக சொல்லிக்கிட்டு அது ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்களில் கவனம் வச்சுக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு சாமத்திலும் சிவத்தை நோக்கி நாம் ஒரு செயல்பாட்டை, அதாவது மேலே சொல்லப்பட்ட இந்த மாயாஜால தவங்களை செஞ்சிங்கன்னா அது மிகப்பெரிய அண்ட சராசரத்தின் ஆற்றலை நமக்குள்ளே நம் உயிர்கூட்டுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துரும். நம்மையும் சிவமாக்கி வைக்கும் மகா அற்புதமான ஈத்தர் ராத்திரி தான் இந்த சிவராத்திரி. அதனால தான் இந்த சிவராத்திரியை நாம் வீணாக சோம்பேறியாக இருந்து விட்டுடக்கூடாது. ஏன்னா 300 வருஷம் கழித்து இது வருது. இந்த தவத்தை சதுரகிரி மலை, பொதிகை மலை, அங்கே இருக்கக்கூடிய ஞான யோகிகளும் சரி,
இமயமலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சிவயோகிகளும் சரி, நமது ஆதி தமிழ் சித்தர்களும் சரி, என்றைக்குமே செய்யாத அவங்க விடுறதே கிடையாது. இந்த தவங்கள் அனைத்துமே உயிர்கூட்டையும் பீனியல் சுரப்பியையும் ஒளியாகவும் நாதமாகவும் மாற்றக்கூடிய அளப்பரிய ஆற்றல்களை கொண்டது. அதனால் உங்கள் தேகத்தினுடைய அனைத்து உடல் செல்களுமே ஒளியாக நாதமாக மலர ஆரம்பிச்சிடும். உங்கள் கர்மவினைகள் இருக்கக்கூடிய திருவடிகளில் மும்மலங்களின் அசுத்தங்கள் நீக்கப்படும். மும்மலங்கள் எரித்தொழிக்கப்படும். மும்மலமற்ற தேகம் சுத்த தேகமாக அமல தேகமாக மாற ஆரம்பிச்சிடும். அமல தேகமே சுத்த தேகம். இதுவே பிரணவ தேகத்திற்கும் ஞான தேகத்திற்கும் வழிவகுக்கும். இந்த தொடர்ச்சியான தவங்களுடைய செயல்பாடுகளின் காரணமாக உங்கள் உயிர்கூட்டில் இருக்கக்கூடிய உயிரொளியானது அதன் மொட்டு நிலையிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதன் 1000 இதழ்களை விரித்து மலர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். எப்போது நம் உயிர் மலரானது முழுமையாக மலர்ந்து மனம் வீசுமோ அப்போது தான் நம் உயிர்கூட்டுக்குள் இருக்கக்கூடிய சிவமானவர் ஈத்தரின் அற்புத மின்காந்த அலைகளை உள்வாங்கி கொண்டு வெளியே வர ஆரம்பிப்பார். அப்போ தான் சிவத்தினுடைய அற்புத நடனத்தை கூத்த நம் உயிர்கூட்டுக்குள்ள நாமே நமது புறக்கண்களாலே தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இதை காண கண் கோடி வேணும் இல்லையா? இதைத்தான் எம் சர்க்குரு ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச சுந்தரானந்த மகரிஷி ஐயா சதுரகிரி மலையில் எமக்குள் மலர வைக்கிறார். மலர வச்சு நான் அந்த சிவத்தை நான் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கேன். அப்போ சொல்கிறார், மகனே நல்லா உள்வாங்குங்க மகனே, இதுதான் கோடி சூரிய பிரகாசமாய் உன் உயிரில் ஒளி வீசி கொண்டிருக்கும் ஒற்றை ஒளி அணு. இதுதான் கோடி சூரிய பிரகாசமாய் உன் உயிரில் ஒளி வீசி கொண்டிருக்கும் ஒற்றை ஒளி அணு. இதுதான் சிவ அணு, சக்தி அணு, ஒளி அணு, நாத அணு, பரம அணு, பரபிரம அணு. அதுவே உன் உயிரணு. எப்போது இந்த ஒற்றை ஒளி அணுவை உன் தவ ஆற்றலால் பிளக்கச் செய்வாயோ அப்போதுதான் உன் தேகம் கல்ப தேகமாகும், ஒளி தேகமாகும். இதை நன்றாக உள்வாங்கிக்கொள் மகனே அப்படின்னு சொல்லி முடித்தார். இந்த வார்த்தைகளை அப்படியே நான் உள்வாங்கிக்கிட்டு என் உயிரில் கொண்டு போய் சேர்த்துட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒற்றை ஒளி அணுவில் தான் தவமே செஞ்சுக்கிட்டு வரோம். அதனால் நீங்கள் அனைவருமே இந்த ஈத்தர் ராத்திரியான இந்த சிவராத்திரி இன்னைக்கு இரவு முழுக்க இந்த பிரம்மஞான தவங்களை செய்து உங்கள் உயிர்கூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிவத்தை மலரச் செய்து சிவமாகுங்கள் என்று ஆசீர்வதித்து மகிழ்கின்றோம். பிரம்மஞான பொற்சுபை குருகுலத்திலிருந்து ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச சுந்தரானந்த மகரிஷியினுடைய சீடனாகிய என்றும் குருவின் சேவையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யடியார்களுக்கும் மெய்யடியேனாகிய உங்கள் ருத்ர சிவதா. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. நாதன் தாழ்வாழ்க. இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. சிவ 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 சிவாய நமவோ. சிவ 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 சிவாய நமவோ. சிவ 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 சிவாய நமவோ.